லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருந்தால் 8ஆம் இடம்ங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறது அவமானப்படுத்துறது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்போது லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்குன்னா அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டே இருப்பாங்க அவங்க. தேவைப்படாத இடங்களில் பார்த்திங்கன்னா அவமானங்களையும் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன தான் கடுமையாக உழைச்சா கூட எப்படி பார்த்தாலும் என்ன தான் கஷ்டம் கூட ஏதாவது ஒரு நெருக்கடியிலையும் ஏதாவது ஒரு கஷ்டத்துலையும் ஏதாவது ஒரு அவமானத்திலையும் இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகளில் கூட சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ பெரிய சிறப்புன்னு சொல்ல முடியாது. பொதுவாக 6, 8, 12 மறைவிடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எதையும் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோடு இருந்து பின்னாடி சில பேரை வழி நடத்துவது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அவங்களுக்கு எல்லா விதமான தகுதிகள் இருந்தால் கூட அவர்கள் அதை முன்னெடுத்து செய்வதற்கு பெரிய அளவுக்கு விரும்ப மாட்டாங்க. நீங்கள் பண்ணுங்கள், நான் பின்னாடி நின்று பார்த்துக்கிறேன், உங்களுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படிம்பாங்கள்ல. அப்போ அவர்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சின்ன ஏதோ ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில கசப்பான அனுபவங்களை வச்சு ஃபியூச்சரும் இப்படி தான் நடக்குமா அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் லக்னாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறவர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா மறைவிடங்களில் இருக்கிறதுனால எப்போதுமே முன்னாடி நின்று செய்யாமல் ஒருத்தவங்களுக்கு பின்னாடி நின்று அதுக்கான சப்போர்ட்டிங்காக இருக்கிறது சிறப்பாகவும் இருக்கும். அதை தான் அவங்க பெரிய அளவுக்கு செய்வாங்கங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம்.